ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிவிபி அப்டேட்ல சில பல ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் நிறைய பண்ணிட்டாங்க. கிட்ஸுனிக்கு வேற பவர் கம்மி பண்ணிட்டாங்க. அது வேற சங்கடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அடுத்து டைகரோட பவர் எப்படி இருக்குன்னு ஷோகேஸ் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. 100 லைக் மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு எட்டி ஃப்ரூட் அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க அக்சசரிஸில் ஒன்றுமே இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃப்ரூட்ஸ் கூல் டவுன் காண்டி மட்டும்தான் நான் இப்படி வச்சிருக்கேன். இந்த 50% கூல் டவுன் காண்டி தான் வச்சிருக்கேன். மற்றபடி ஃப்ரூட் டேமேஜ் ஒன்றும் விழுகாது. என்னடா டம்மியை காணிங்க டம்மி. இப்போ இந்த டம்மி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ரிவால்வர் ஜெட் மூவ். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ரேஞ்ச், அதுக்கடுத்து லாங் ரேஞ்ச், இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வச்சு பண்ணி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாங் ரேஞ்ச் பண்ணுவோம், ஷார்ட் ரேஞ்ச் பண்ணி பார்ப்போம். என்ன 5700 வருது? இது லாகா என்னன்னு புரியலையே. லாக் வர மாதிரி தான். திரும்ப ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்சில் பண்ணி பார்ப்போம். 5700 பா, உண்மையாக நல்லா இருக்கு. ஆனால் என்ன, லாங் ரேஞ்ச் அவ்வளோ பிவிபி ஷார்ட் ரேஞ்ச் அவ்வளோ பிவிபியில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ரன் பண்ணி தானே ஓடுவாங்க. இப்போ லாங் ரேஞ்சு இது பாருங்க, மற்றது போட்டது லாஸ்ட்டாக போகிற தான் போகும். 3300 சூப்பர் தான். அதுக்கடுத்து இந்த எக்ஸ்மோ, இது வாயில் வேறு வர மாட்டேதுன்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் ஏர்ல வச்சு பண்ணுவோம். 3800. அதே இது லேண்டில் வச்சு பண்ணுவோம். இப்போ லேண்டில் வச்சு பண்ணுவோம். லேண்டில் வச்சு பண்ணும்போது டயர் உருண்டு போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ 3800. அதே தான், சேம் தான், அப்படி தான் வருது. அடுத்து ஆஃப்டர் இமேஜ் அசால்ட் சி மூவ் இப்போ பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்சில் நம்ம எப்பயுமே இறங்குவோம். 4400 சூப்பர். இப்போ அதில் வேறு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க வேறு தெரியல, சூப்பராக ஆக்கிட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாடி ஃப்ளிக்கர் ஆமாம்ல, இது லாங் ரேஞ்ச் வேறு பண்ணணும். இப்போ எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். வேறு இந்த சைடு நிற்கிறேன். இது போதுமா? இந்த இந்த ரேஞ்சு போகுமா? பரவாயில்ல, போகுது. அது 4500 இருந்துச்சு, இது 3500. சூப்பர் தானா? அதுக்கடுத்து பாடி ஃப்ளிக்கர், இது யாருக்கு 3200. பாடி ஃப்ளிக்கர் வெர்ஷன் 2ல ஆனால் சூப்பராக பண்ணிச்சிருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் டேமேஜ் ஒன்று இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என்ன, கேஸுக்கு இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், எட்டிக்குமே சிலது கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். டைகருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேமேஜ் மட்டும் பாருங்களேன், 2700. டிரான்ஸ்ஃபார்முக்கே 2700. வெர்ஷன் 2 டிரான்ஸ்ஃபார்ம் வேறு இருக்குது, அது வேறு இருக்குது. இப்போ இவன் வேறு என்ன மூணு வாக்கு மாதிரி போயிட்டு இருக்கேன். ஃபிங்கர் ரிவால்வர் நீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்ச், அதுக்கடுத்து லாங் ரேஞ்ச். இப்போ 7300 பா. முன்னாடி நான் டைகர் யூஸ் பண்ணும்போது இவ்வளோலாம் வரல. ஆமாம், அப்டேட்டில். இப்போ லாங் ரேஞ்ச் லேக் வேறு ஆகுது. 4300. உண்மையான சூப்பர் ஆகிட்டாங்க டைகர். இப்போ எக்ஸ்மூ சங்கு சக்கரமாக ஏரில் பண்ணுறா 4700. அதே தான் இந்த ரேண்டுலையும் பண்ணும்போது இருக்குன்னு நினைக்கிறேன். சோகம் வந்துட்டே இருக்கேன். இப்போ லேண்டில் வச்சு பண்ணுவோம், அதே தான் வருது. அதுக்கடுத்து ஆஃப்டர் இமேஜ் அசால்ட் மீட்டர் வேறு ஃபுல்லாகிடுச்சு. இதில் சி ஹோல்டு பண்ணி வேறு பண்ணலாம், அது சூப்பராக இருக்கும். இப்போ இது இவ்வளோ பண்ணும், 4700. இப்போ அது ஹோல்டு வேறு பண்ணி பண்ணணும், அது கட் சீன் வேறு வரும். வேறு இந்த ஸ்பீடு போயிட்டே இருக்கேன். இப்போ சி ஹோல்டு பண்ணுவோம். 7500. ஹோல்டு பண்ணி மட்டும் எவனாச்சும் எனிமி மாட்டினான்னு வச்சுக்கோங்க, பாதியிலே போயிடும் அவனுக்கு ஹெச்பிலே.
பிவி அடுத்து பாடி ஃபிளிக்கர் சூப்பர் 3900. வருஷன் 2 பார்க்கலையே பாடி ஃபிளிக்கர் தரமாக வச்சுருப்பாங்க. இப்போ வருஷன் 2 போனால் அந்த மீட்டர் இதுக்கு ஃபில் ஆகணும். பாடி ஃபிளிக்கர் லாங் ரேஞ்ச் பண்ணி வைப்போம். உங்களுக்கு ஒரு போகுமான்னு தெரில, பரவாயில்ல இது போதும். அதே டேமேஜாக உங்களுக்கு தான் எவ்வளோ தூரம் பண்ணணும். இப்போ வருஷன் 2 டேமேஜ் 3000. அதோட இது 300 இது டேமேஜ் அது எக்ஸ்ட்ராவே கொடுக்குது. இப்போ M1 நம்ம M1 இருக்க இல்லை 6000 தொட போகுது. திரும்ப ஒன்று ரெடி பண்ணுவோம். 6400 வாய் கூட ஒரு மாதிரியா இருக்கு. இவனை கிளிச் ஆகிட்டானா அவன் இங்கிட்டு இங்கடா போனா திரும்ப அங்கேயே போகிறானே. டைம் வேறு இல்லை, மீட்டர் போயிட்டே இருக்கு. இப்போ ஃபிங்கர் ரிவால்வர் ஒன்றா இது 6700. இப்போ லாங் ரேஞ்சு கரெக்டாக வர மாட்டேன் பொசிஷன். இது ஒழுங்காக வரலங்க. இருங்க திரும்ப மீட்டர் கூட ஃபுல் ஆகிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. என்னடா அது ஒழுங்காக வர மாட்டேங்குது. இருங்க மீட்டர் ஃபுல் ஆகிட்டு திரும்ப வந்து பார்க்குறேன். ஃபியூரி ஃபயர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும். இப்போ வந்து ஃபிங்கர் ரிவால்வர் இந்த ரேஞ்சுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வேறு வருஷன் 2 ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன். வருஷன் 2 போட்டாச்சு. எங்கே போனாவே வேற லாங் ரேஞ்ச் தானே பண்ணோம். சூப்பர். எப்படியும் ஒரு 3000 நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மேலே தான் வருது. இந்த வாட்டி என்னன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மோ இதை பாருங்கள், கிச்சனி மாதிரி வாயிலேருந்து 4500 சூப்பராக பண்ணிட்டாங்க. அடுத்து ஆஃப்டர் இமேஜ் சிமோ 7600 வாயில் வர மாட்டேது. அடுத்து பாடி ஃபிளிக்கர் உண்மையாகவே எல்லா மூவுமே சூப்பராக வச்சுருக்காங்க. பாடி ஃபிளிக்கர் மட்டும் பாருங்களேன், கட்ஸ் ஹோல்டுலாம் பண்ண தேவையில்ல, சும்மா இப்படி வச்சுட்டு தொட்டாலே போதும், கட்ஸ் நல்லாவே வரும். 5000 பார்த்தீங்களா தரமாகிட்டான். என்னென்ன ஏற்கனவே பவர் வச்சுட்டாங்க. இதுக்கடுத்து இந்த அப்டேட்டில் மட்டும் இந்த ஓவர் ஹீட்டை மட்டும் எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன். இதுதான் எல்லாத்தோட ஓவர் பவர். டக்குன்னு எல்லாருமே வருஷன் 2 எடுத்து போயிட்டே இருப்பேன். பாருங்கள் ஓவர் ஹீட்டு வேறு இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருமே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 100 லைக் வந்ததுக்கப்புறம் 8 வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இப்போதைக்கு டைகர் ரொம்ப ஓபியாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கேன் டைகர் யூஸர் எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க. எல்லாருமே மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா. அப்போ தான் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.